இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கொன்னுடுவேன். என் குழந்தைங்க கிட்ட வந்த உன்னை கொன்னுடுவேண்டி, கொன்னுடுவேன். இந்த பில்லோவ உன் தலைக்கிட்ட வைக்கிறதுக்காக வந்த அதுக்குள்ள ஏதோ வைப்ரேஷன் வந்துருச்சு. எனக்கு பயமா இருக்கு. என்னவா இருக்கும்? மனு, நீ அதுக்குதான் வந்தியா? சாரி மனு. அப்போ அஞ்சலி அப்படி பேசினான்னு அவ மேல கோபத்தில் இப்படி பண்றேன்னு நினைச்சேன். தப்பா நினைச்சுக்காதடி. சாரி சாரி சாரி. நீ கோபத்துல என்னென்னமோ பேசுவ, ஆனா வீட்டுல யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டது எனக்கு தெரியும். தெரியும்டி. நான் கூட ஏதோ பயத்துல உன்னை சந்தேகப்பட்டு ஹார்ட் பண்ணிட்டேன். சாரி. அம்மா, முதல் முறையா ஆத்மா இருக்கிறதுக்கான அறிகுறியை நான் உணர்ந்தம்மா. பார்க்க முடியலன்னா கூட ஏதோ ஏதோ தெரியாத சக்தி வந்த மாதிரி இருந்துச்சுமா. ஆறுதான் செத்தும் இங்கதான் சுத்திட்டு இருக்கா. பசங்க கிட்ட போனா இந்த அளவுக்கு கோவமாகறா. என்ன செய்யறது? மந்திரவாதி கிட்ட சொல்லி எப்படி தடுக்க சொல்றது? எப்படி இதை தடுக்க சொல்றது? அடிக்கிறது மட்டும் இல்ல, அவனை கொன்னாலும் தப்பு இல்ல. அப்படி என்ன பண்ணாம? அந்த பைத்தியக்காரன்ட்ட கேளுங்க என்ன செஞ்சானு. உன் மாமா கிட்ட சொல்றா என்ன செஞ்சேன்னு. டேய், உங்க அக்கா இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு என்னடா பண்ணி தொலைச்ச? ஒண்ணு இல்ல மாமா, ஒண்ணு இல்ல, நீங்க போங்க. இத செய்யறப்ப விட்டுட்டு இப்ப எதுக்காடா பயப்படுற? ஒண்ணு நெல்லு. என்ன செஞ்சான்னு கேட்டுக்கிட்டு இருக்கல. நீ உன் பாட்டுக்கு அடிக்க ஆரம்பிச்சா என்ன அர்த்தம்? அப்படி என்ன பண்ணாம? என்ன செஞ்சானு அவன் கைய பாருங்க. ஒண்ணு இல்ல மாமா, ஒண்ணு இல்ல மாமா, ஒண்ணு இல்ல மாமா. மாமா மாமா மாமா. இப்போ மாதிரி நமக்கு எப்ப தோணுதோ அப்போ பாகிய பார்க்க முடியாது, பேச முடியாது, வீட்டுக்கு கிளம்பி வான்னு சொல்ல முடியாது. பாகிக்கும் பாகி மேல நம்ம வச்சிருக்க பாசத்துக்கு நடுவுல நம்ம மருமக இருப்பான். நம்ம பொண்ண நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கு கூட நம்ம மருமகனை கேட்கணுங்க. நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. பாகி எப்பவும் என் பொண்ணுதான். கல்யாணம் ஆகுற வரைக்கும் தான் அவ நம்ம பொண்ணு. அப்புறம் யாருக்கோ மனைவி, யாருக்கோ மருமக. இங்க பாரு, நீ இப்படி கவலைப்பட வேண்டாம். முதல்ல இருந்தே பாகிக்கும் என் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொன்னேன். அப்ப நம்ம பொண்ணு நம்ம வீட்லயே இருப்பாள்ல.
இவனும் நம்ம சொன்ன மாதிரி கேட்பான்ல. டாடி bless me. இன்னில இருந்து ஓட் போட சொல்லி ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கேட்க போறோம். ஆல் தி பெஸ்ட். Thank you dad. Thank you dad. இப்ப அந்த ஆறுவை எப்படியாவது ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஆனா எப்படி? பசங்களா நீங்க போங்க, கண்டிப்பா நீங்க தான் வின் பண்ணுவீங்க. உங்க அம்மா உங்க பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நீங்க எங்கேயும் எப்போ தோக்க மாட்டீங்க. என்னாச்சு? எல்லாரும் என்ன அப்படி பாக்குறீங்க? ஆண்டி நீங்களே சொல்லுங்க. தாய் அன்பு பசங்க கூடவே இருக்கும்போது பசங்களை தோக்க விட்டுருமா என்ன? இல்லம்மா. ஆஹா, அதேதான். உங்க அம்மா உங்க பக்கத்திலே இருக்காங்கன்ற ஃபீலோட இருங்க, நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. ரொம்ப கரெக்டா சொன்னம்மா. நான் இன்னைக்கு குழந்தைங்க கூட ஸ்கூலுக்கு போய் அவங்க கூடவே இருந்தேன்னா அம்மு கண்டிப்பா ஜெயிச்சிருவா. சரி பசங்களா, ஸ்கூலுக்கு நேரமாச்சு, கிளம்புங்க. வாங்க பசங்களா. அப்பா ஏதாவது வேலையில சேர்ந்திருக்காரா என்ன? அவருக்கு ஹெல்த் சரியில்லைன்னு தெரியும்ல சித்தி. அவருக்கு தான் தெரியாது. நீங்க கூட இப்படி செய்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அது உங்க அப்பா வேலைக்கு போல பாக்கி, ஒரு வேலையா போயிருக்காருன்னு சொன்னேன். அப்படியா சொன்னீங்க? ஆனா எனக்கு வேலைக்கு போயிருக்காருன்னு தான் கேட்டுச்சு. அக்காவும் அதான் சொன்னாங்க பாக்கி. வேலை இருக்குன்னு வெளியே போயிருக்காரு. சரி, எங்களை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உடம்பு சரியில்லாத உங்க அப்பாவை வேலைக்கு அனுப்பி நாங்க அதை செலவு பண்ணிட்டு இருக்கோம்னு நினைச்சியா? ஐயோ, நான் அப்படிலாம் சொல்லல சித்தி. ஆனா நான் வீட்டு வேலைக்கு போறது கூட ரெடியா தான் இருக்கேன். 1-2 வீட்டுல கூட வேலைக்காக கேட்டிருக்கேன். எதுக்கு சித்தி? நான் தான் பணம் அனுப்பிக்கிட்டே இருக்கனே, அப்புறமும் எதுக்கு நீங்க வேலைக்கு போகணும்? இப்ப வேணும்னா அனுப்புவ. நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ அனுப்புனா உங்க வீட்டுக்காரர் ஒத்துக்குவாரா? எப்போ இருந்தாலும் சரி, உங்க அப்பாவை பாத்துக்கிறதுக்கு நான் வேலைக்கு போய் தானே ஆகணும். நான் இப்போதுல இருந்தே பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். நீ கல்யாணம் ஆகி போய் உங்க அப்பாவை விட்டுடுற மாதிரி உங்க அப்பாவோட பொண்டாட்டினா என்னெல்லாம் விட்டுற முடியாதுல்ல சித்தி. இப்ப எனக்கு கல்யாணம் பண்ற ஐடியாலாம் இல்ல. ஃபர்ஸ்ட் அப்பாவோட ஹெல்த் சரியாகணும், அதுக்கப்புறம் தான் எதுவா இருந்தாலும். நீ அதெல்லாம் யோசிக்கலனாலும் ஒரு அப்பா அம்மாவா நாங்க தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்.